Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 7 எக்ஸசைஸ் நம்பர் 7.2 ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா இதுல இருந்து ஒரு 2 மார்க்கோ இல்லைன்னா 3 மார்க்கோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டு ஸ்டார்ட் வித் கொஞ்சம் ஈஸியாக சொன்னேன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியலோட ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஈஸி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து dy/dx கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சம் முடிஞ்சிடும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ 7th சாப்டர் பொறுத்தவரை கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு வையோட ஈக்குவேஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கா, எக்ஸில் இருந்துச்சுன்னா இதுதான் பேட்டர்ன். ஓகேங்களா? அதாவது வையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ dy/dxன்னு வரும். பிகாஸ் நம்ம வையை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ் பவரில் ஏதாவது ஒரு நம்பர் வர மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் என்னன்றது பவரில் இருக்கிறது, பவரை முன்னாடி கொண்டு வந்துடுவோம், அதுக்கப்புறமா பவர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த ஃபார்முலா வச்சு தான் இதை போட போகிறோம். எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்போவுமே 1, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே எக்ஸ் பவர் 4, அப்போ இந்த ஃபார்முலா போடுறப்போ 4 முன்னாடி வந்துடும், எக்ஸ் பவர் 4 - 1 அப்போ 3 வந்துடும். ஓகேவா? ப்ளஸ் இந்த 2 ஆல்ரெடி அவன் கொடுத்துருக்கான், அந்த 2வை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் பவர் 2க்கு மட்டும் நீங்கள் ஃபார்முலா போடுறப்போ 2 முன்னாடி வருமா, ஆல்ரெடி ஒரு 2 வேறு இருக்கா, அப்போ 2 2s are 4ன்னு ஆகிடும். எக்ஸ் பவர் 2 - 1 எக்ஸ் பவர் 1, பவரில் 1 வந்தால் போட தேவையில்ல, அதனால தான் இது 4xன்னு வந்திருக்கு. மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கோங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போது நம்ம எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு dy/dxல சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஸ்லோப் கிடச்சிரும். ஸோ 4 × 1³ 1³ உங்களுக்கு 1 தான். ஸோ 4 × 1 4ன்னு வந்துருச்சு. இங்கேயும் 4 × 1 4ன்னு வந்துருச்சு, -1. ஸோ 8 - 1 7ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த சம்மோட ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்டோட ஆன்சர் வந்து 7. ஓகேங்களா? இப்போ இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்து இன் டேர்ம் ஆஃப் டீன்னு இருக்குது. ஓகேங்களா? டீயோட வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. இப்போ போன சம்மில் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்துச்சு, ஆனால் இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயாக இருக்குது. இப்போது நம்ம எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ dx/dt தான் போடணும். பிகாஸ் இது வந்து இந்த எக்ஸு வந்து இன் டேர்ம் ஆஃப் டீயில் இருக்குது. ஓகேவா? dx/dt = இங்கே முன்னாடி இருக்கிற ஏ கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம எக்ஸ் பவர் இந்த எக்ஸ் பவர் n ஃபார்முலா மாதிரி முதல்ல பவருக்காக நம்ம இந்த ஃபார்முலா போட்டுருவோம். அதாவது எப்படி 3 cos 3 - 1 போடுறப்போ 2tன்னு வந்துடும். திரும்ப இது செயின் ரூல். ஏன்னா பவருக்கு ஒரு ஃபார்முலா போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம்னா இப்போ காஸுக்கு ஒரு ஃபார்முலா போடணும். காஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin t. ஓகேங்களா? இது வந்து செயின் ரூலு. பவருக்காக தனியாக ஃபார்முலா, காஸ்க்காக தனியாக ஃபார்முலா. ஓகேவா? அப்போது இது நம்ம ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறப்போ மைனஸ் ஃபஸ்ட்டு போட்டுருங்க 3a cos² t sin t. ஓகேவா? அடுத்தது dy/dt பண்ண போகிறோம். இங்கே bயை அப்படியே வச்சுக்க போகிறீங்க. முதல்ல இந்த பவருக்காக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 3 sin 3 - 1 போடுறப்ப ஸ்கொயர் வந்துடும், 3 sin² t அகெயின் இன்டூ sin t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப cos t. ஓகேவா? 11th ஸ்டாண்டர்டில் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஆனால் கண்டிப்பாக அது எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும் ஹாலிடேஸில். அதுக்காக தான் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் பொறுமையாக எடுக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பசங்க ஷார்ட்ஸை பார்த்துக்கோங்க போதும். ஷார்ட்ஸில் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், வீடியோவில் தான் நான் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் மறந்துருப்பீங்க, ரீகால் பண்ணணுன்றதுக்காக. அப்போ இதை ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறப்போ 3b sin² t cos tன்னு வந்துடுது. ஆனால் நமக்கு என்ன தேவை? dy/dx. dy/dx வேணும்னா dy/dt/dx/dt பண்ணணும். ஓகேவா? இதில் dt கேன்சல் ஆகிட்டு dy/dx வந்துடும். ஓகேவா? dy/dx வேணும்னா dy/dtயை dx/dtயை நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ dy/dx = dy/dt என்னது 3b sin² t cos t டிவைடட் பை dx/dt என்னது -3a cos² t sin t. 3 கேன்சல் ஆகிடும், மைனஸ் அப்படியே இருக்கும், b/a ஒரு sin t கேன்சல் ஆகிடும், ஒரு cos t கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு என்ன இருக்கும்னா
ஸோ மேலே வந்து உங்களுக்கு ஒரு sin t பாக்கி இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு ஒரு cos t பாக்கி இருக்கும். ஸோ மைனஸ் பி பை ஏ sin t பை cos t வந்து tan t ஆயிடுச்சு. இப்போ dy பை dxல டீக்கு பதிலாக பை பை 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ tan பை பை 2, இது tan பை பை 2ஓட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. ஸோ டோட்டலாகவே இன்ஃபினிட்டி தான் இதோட ஆன்சர். இப்போது நான் இங்கே என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணேன்றது உங்களுக்கு எழுதியிருக்கேன். cos t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t. அதுக்கப்புறமா இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா உங்களுக்கு. அடுத்தது sin t பை cos t வந்து tan t. இது வந்து நீங்கள் 10th படித்த ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா. அதே போல் tan பை பை 2ஓட டேபிள் வேல்யூ வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி. இந்த சம்மில் நான் இந்த 3 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு நான் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த சம்மை படிக்கிறப்ப இந்த ஃபார்முலாவும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் கொஞ்சம் தரவாகிற வரைக்கும் ஃபார்முலாஸ் தரவாயிட்ட பிறகு நீங்கள் இவ்வளோ ஸ்லோவாலாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே படிச்சிடலாம். லாங்கு ஷார்ட்டில் உங்களுக்கு நான் வீடியோ ஃபுல்லாக காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபுல் சம் காமிச்சிடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் டெய்லியுமே போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. தேங்க்யூ வியூவர்ஸ்.